ஸோ கைஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா அடடா இவங்கெல்லாம் பெஸ்ட் பேராச்சு ஏன் வந்து இவங்க பிரியிறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம்னா சில சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் ஐஸ்வர்யா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா ரொம்ப வருஷங்களாக திருமண வாழ்க்கையில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இவங்களும் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் பேர் தானே, ஏன் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அவங்களும் பார்த்தோம்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதையும் தாண்டி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு பேர்னே சொல்லலாம். இவங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 29 வருஷம் வந்து திருமண வாழ்க்கையில் இருந்திருக்காங்க. நம்ம ஏஆர் ரகுமான், சாய்ரா பானு இவங்க. ஸோ இவங்க பார்த்தோன்னா ஒரு நல்ல பேர் தான். இவரை பார்த்தோன்னா எப்பவுமே வந்து ஸ்டேஜிலலாம் பார்த்தோன்னா அவரோட ஒய்ஃபை பற்றி பேசுவார். அவங்களும் பார்த்தோன்னா இவரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பேராக இருந்த ஏஆர் ரகுமான், சாய்ரா பானு இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ பார்த்தோம்னா போயிட்டுருக்கு. அது வந்து ஏஆர் ரகுமான் அவரும் சொல்லியிருக்காங்க, சாய்ரா பானும் சொல்லியிருக்காங்க. ரகுமான் கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறது அப்படின்றத பற்றி ஒரு கடினமான முடிவை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவுமே மன கஷ்டத்தாலும் பல சிரமங்களாலும் பார்த்தோம்னா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோம்னா ஆழமாக நேச்சது என்னமோ உண்மை தான். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தோம்னா பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த முடிவை பார்த்தோம்னா நாங்கள் வலி மிகுந்ததாக இருந்தாலும் அந்த வேதனையில் தான் அந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட ரகுமான் அவர்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காராமா. அதை வந்து இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரகுமான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுல அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. அந்த யோசனையே அவருக்கு கிடையவே கிடையாது. அவங்க அம்மா பார்த்த பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணார், அதுதான் நான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருந்தார். அவர் பார்த்தோம்னா எந்த ஒரு பொண்ணுமே தேடி போகவே இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா அவர் வந்து ரங்கீலா, பம்பாய் அப்படின்னு இந்த மாதிரியான படங்களை பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் அவருக்கு கல்யாணத்தை பற்றி இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணு நான் தான் அவங்க அம்மா பார்த்து கட்டி வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரிவை ஏற்படுத்தும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தபடியாக ரகுமான் அவர்கள் பார்த்தோம்னா ரொம்பவே ஃபீலிங்கோட, அவரோட ஃபீலிங் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த ட்வீட்டை படித்தாலே நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் பார்த்தோம்னா நாங்கள் வந்து கடந்துருவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம்னா கண்ணு தெரியாத முடிவு மாதிரி இது நடந்திருக்கு. கடவுளோட சிம்மாசனத்தில் கூட இந்த மாதிரியான உடைந்த இதயங்களின் கணத்தில் நடுங்கக்கூடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. 30 வயசு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தோம்னா 95 வந்து மேரேஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 29 வருஷங்களை கடந்துட்டாங்க. 30 வருஷம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த சமயத்தில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 29 வருஷம் அப்படிங்கிறது மேரேஜ் லைஃப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கானது. இதை விட்டுட்டு ஏன் இவங்க இப்போ பிரியிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் அதுக்கு பார்த்தோன்னா அவங்க வந்து சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சிரமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். இப்போ சாய்ரா பானும் பார்த்தோம்னா அதை சொல்லிட்டாங்க, நாங்கள் பிரிகிறோம் அப்படிங்கிறத ஏஆர் ரகுமான் அவரும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தோம்னா சரிசமமாக பேசி தான் பிரிய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகளை ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் தரேன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா மனஸ்தாபனமாக ஒத்து போய் தான் பிரிகிறாங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம்னா இப்போ இந்தியா லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ட்விட்டரில். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏஆர் ரகுமான் வந்து எந்த அளவுக்கு லவ் சாங்ஸ் அதிகமாக போஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட அவரோட லவ் பார்த்தோம்னா இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. பட் அது நம்ம இது சொல்ல முடியாது. அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் அதை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. மக்கள் நம்மளும் பார்த்தோம்னா அதை ஏற்றுக்கிட்டு அவங்களோட தனிமைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வேறு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளும் பண்ண வேண்டியது. ஸோ ஏஆர் ரகுமான், சாய்ரா பானு இவங்களோட டிவோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பிக் டாபிக் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.